செய்தி நேரத்தின் பிரதான அனுசரணை பாரிஸ் லா சப்பல் விடி கேஷ் அண்ட் கரி. வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும், சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் விடி கேஷ் அண்ட் கேரி, லா சப்பல். வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசு தலைவர்கள் மீது அனுர அரசாங்கம் இறுக்கம். முப்படை பாதுகாப்பு இன்று முழுமையாக நீக்கம். உள்ளூராட்சி தேர்தலை ஏப்ரலுக்கு முன்னர் நடத்த முடியாது. தொழில்நுட்ப சிக்கல் உள்ளதாக எச்சரிக்கும் உதயகம்மன்பில. தமிழ் பகுதிகளை அச்சுறுத்தும் ஆப்பிரிக்க நத்தை பெருக்கம். ஸ்ரீலங்காவின் விவசாய திணைக்களம் அசமந்தம் என விசனம். கொழும்பில் தமிழ் பாடசாலை உட்பட பிரபல கல்விக்கூடங்களுக்கு அதிபர்கள் இல்லை. ரோயல் கல்லூரியும் பட்டியலில் அடக்கம். ஹிந்தியை தமிழக கல்வித்துறையில் புகுத்த பாஜக அழுத்தம். விடுதலை சிறுத்தைகள் கண்டனத்துடன் எதிர்ப்பு. சூறாவளி இழப்புகளுக்காக பிரான்சில் இன்று தேசிய துக்க தினம். கிறிஸ்துமஸுக்கு முன்னர் புதிய அமைச்சரவைக்கு பிரதமர் தீவிர முயற்சி. இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டுள்ள முப்படையினர் இன்று முதல் நீக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து காவல்துறையினர் மாத்திரம் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு செலவினங்களை குறைக்கும் வகையிலே ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்த நடவடிக்கையினை மேற்கொண்டுள்ளது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் கடந்த வாரம் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டுள்ள முப்படையினரை நீக்கும் தீர்மானம் தொடர்பான தகவல்களை ஸ்ரீலங்கா பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால வெளிப்படுத்தியிருந்தார். இதன்படி இன்று முதல் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்கான பணியில் ஈடுபட்ட முப்படையினர் நீக்கப்பட்டு காவல்துறை அதிகாரிகள் மாத்திரமே பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட உள்ளனர். தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள காவல்துறையினரின் எண்ணிக்கையும் குறைக்கப்பட்டுள்ளதுடன் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக போதியளவு காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு 6 மாதங்களுக்கு ஒருமுறை மீளாய்வு செய்யப்பட்டு அதற்கேற்ப பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்படும் எனவும் அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. எனினும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பில் எவ்வித பிரச்சனையும் ஏற்பட இடமளிக்கப்பட மாட்டாது என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்திற்குள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது குறித்து பிவித்துரு கல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில சந்தேகம் வெளியிட்டுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட இவர் கல்வி பொதுத்தராதர பரீட்சையின் மத்தியில் இந்த தேர்தலை நடத்தி பிள்ளைகளின் எதிர்காலத்தை அளிக்க வேண்டாம் என அரசாங்கத்திடம் கோருவதாகவும் கூறியுள்ளார். சிங்கள புத்தாண்டுக்கு முன்னதாக தேர்தலை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை சட்டத்தை தயாரிப்பது பற்றிய சரியான புரிதல் இல்லாததை காட்டுகிறது என உதய கம்மன்பில விமர்சித்துள்ளார். ஏற்கனவே கோரப்பட்ட வேட்புமனுக்களை மீளெடுக்க கடந்த 3ஆம் திகதி அரசாங்கம் தீர்மானித்ததாக கூறியுள்ள அவர், எனினும் 3 வாரங்கள் கடந்துள்ள நிலையில் அதற்கான ஒரு பக்க சட்டமூலத்தை தயாரிக்க அரசாங்கத்தால் முடியாமல் போயுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சட்டமூலத்திற்கு அரசாங்கம் இன்று அமைச்சரவையில் சமர்ப்பிக்கும் என வைத்துக் கொண்டால் இது தொடர்பாக அறிக்கை எதிர்வரும் 31ஆம் திகதியே வர்த்தமானியில் வெளியிடப்படும் என உதய கம்மன்பில குறிப்பிட்டுள்ளார். அரசியல் அமைப்பின் பிரகாரம் இந்த சட்டமூலத்தை ஆய்வு செய்வதற்கு பொதுமக்கள் 2 வார கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்பதன் அடிப்படையில் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டாலும் அதனை ஜனவரி 14ஆம் திகதி வரை அதனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியாது என அவர் கூறியுள்ளார். ஜனவரி மாதம் 14ஆம் திகதிக்கு பின்னர் 21ஆம் திகதியே நாடாளுமன்றம் கூடுகிறது எனவும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் இந்த சட்டமூலத்துக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய மக்களுக்கு 2 வார கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த 2 வாரங்கள் கடந்தும் யாரும் வழக்கு தொடராத பட்சத்தில் மாத்திரமே அது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதத்தை நடத்த முடியும் எனவும் உதய கம்மன்பில குறிப்பிட்டுள்ளார். பிப்ரவரி மாதம் 5ஆம் திகதி விவாதம் நடத்தி சட்டமூலத்தை நிறைவேற்றினாலும் அதில் சபாநாயகர் கையெழுத்திட்டு சட்டமாக்குவதற்கு மேலும் 2 நாட்கள் எடுக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் திகதி வேட்புமனுக்கள் மீளெடுக்கப்படும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு துரிதமாக செயற்பட்டு தேர்தல்கள் ஆணைக்குழு திகதியை நிர்ணயித்தாலும் 9ஆம் திகதியே தேர்தலை அறிவிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என உதய கம்மன்பில குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் அறிவிப்பு வெளியானதிலிருந்து 14 முதல் 17 நாட்களுக்குள்
வேட்புமனுக்கள் ஏற்கப்படும் எனவும், அதாவது பிப்ரவரி மாதம் 23ஆம் திகதி முதல் 26ஆம் திகதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியிலேயே வேட்புமனுக்களை கோரும் நாட்களாக இருக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தின்படி வேட்புமனு தாக்கல் முடிவடைந்த நாளிலிருந்து 5 முதல் 7 வாரங்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எனவும் உதய கம்மின்பில குறிப்பிட்டுள்ளார். பிப்ரவரி 26ஆம் திகதியிலிருந்து குறைந்தபட்சமாக 5 வாரங்கள் என எடுத்துக்கொண்டால் கூட ஏப்ரல் மாதம் 5ஆம் திகதியே தேர்தலை நடத்த முடியும் என அவர் கூறியுள்ளார். ஆகவேதான் சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் தேர்தலை நடத்துவதாக ஜனாதிபதி கூறியுள்ளார் என தெரிவித்துள்ள உதய கம்மின்பில, எனினும் மார்ச் மாதம் 15ஆம் திகதி முதல் ஏப்ரல் மாதம் 5ஆம் திகதி வரை நடைபெறவுள்ள கல்வி பொதுத்தராதர சாதாரண தர தேர்வை மறந்துவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆகவே தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் உட்பட பரீட்சைக்கு தோற்றும் பிள்ளைகளுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மழையினால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக ஆபிரிக்காவை தாயகமாக கொண்டு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நத்தை இனம் பரவும் அபாயம் காணப்படுவதாக தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன்னுத்துரை ஐங்கரநேசன் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பயிர்கள் அழிவதுடன் உயிரினங்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதனால் இவைகளை கட்டுப்படுத்த தவறினால் பேராபத்துக்களை சந்திக்க நேரிடும் என அவர் எச்சரித்துள்ளார். ஆபிரிக்காவில் பெரும் நத்தைகள் பிரித்தானியாவில் ஒருவரால் இலங்கைக்குள் எடுத்து வரப்பட்ட ஓர் அந்நிய இனம் எனவும் இதனை கட்டுப்படுத்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இலங்கைக்கு பிரித்தானியர் ஒருவரினால் இதனால் ஏற்படுத்தப்பட போகும் பின் விளைவுகள், பின் விபரீதங்கள் எதுவுமே தெரியாமல் எடுத்து வரப்பட்டன. இந்த ஆபிரிக்க நத்தைகளில் ஒரு நத்தையிலேயே ஆண் பெண் இனப்பெருக்க அமைப்புகள் அல்லது இனப்பெருக்க உறுப்புகள் இரண்டும் இருக்கின்றன. இதனால் 2 நத்தைகள் இணையும் போது, சோடி சேரும் போது 2 இருந்துமே முட்டைகள் உருவாகின்றன. 5-6 வருடங்கள் வரையில் வாழக்கூடிய இந்த நத்தைகள் தன் ஆயுளில் 1000க்கும் அதிகமான முட்டைகளை உருவாக்குகின்றன. இலங்கையினுடைய விவசாய சூழல் தொகுதிக்கும் உயிர் பல்வகைமைக்கும் அச்சுறுத்தலாக இருப்பதன் காரணமாக இந்த நத்தையை அந்நிய ஆபத்துமிக்க அந்நிய ஊடுருவல் இனம் என்று சொல்லி இலங்கை அரசாங்கம் பட்டியலிட்டுள்ளது. ஆனால் இது தொடர்பான போதிய விழிப்புணர்வு எங்களிடம், பொதுமக்களிடம் ஏற்படுத்தப்படவில்லை. உண்மையில் இவற்றை நாங்கள் அழித்தே தீர வேண்டும். அரசாங்கம் அல்லது திணைக்களங்கள் இவற்றை செய்யும் என்று சொல்லி நாங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை. பொது அமைப்புகளும் பொதுமக்களும் இந்த ஆபிரிக்க பெருநத்தையை அழிப்பதற்கு முன்வர வேண்டும். இவற்றை அழிப்பதற்கு சுகமான வழி, இவற்றை நாங்கள் கைகளில் படாதவாறு கையுறைகளுக்காகவும் காத்திருக்க தேவையில்லாமல் சாதாரண ஒரு இலை அல்லது கடுதாசி தாளினால் நாங்கள் அதனை கவனமாக எடுத்து ஏற்கனவே பாத்திரம் ஒன்றில் இருக்கக்கூடிய உப்பு நீர் கரைசலில் நாங்கள் இதனை அமிழ்த்துவோமாக இருந்தால் சில நொடிகளில் இவை இறந்து விடுகின்றன. இதேவேளை ஆபிரிக்க நத்தைகளின் தாக்கம் யாழ்ப்பாணத்தின் நகர பகுதிகளில் அவதானித்துள்ளதாக ஐபிசி தமிழ் செய்திப்பிரிவுக்கு தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன்னுத்துரை ஐங்கரநேசன் தெரிவித்துள்ளார். இவற்றை அழிப்பதற்கு ரசாயனத்தை பயன்படுத்தினால் நிலத்தடி நீர் பாதிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். எனினும் இவை தொடர்பில் யாழ் மாவட்ட விவசாய திணைக்களம் எந்தவிதமான தகவல்களையும் வெளியிடவில்லை. ஆபிரிக்க பெரும் நத்தைகள் ஏற்கனவே இங்கு அவதானிக்கப்பட்டிருந்தாலும் கூட இப்பொழுதுதான் அதன் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்திருக்கின்றது. உண்மையில் இது கட்டுப்படுத்தக்கூடிய கட்டமாகத்தான் நான் பார்க்கிறேன். இது இன்னும் ஒரு மிக மோசமான எண்ணிக்கையில, மிக பெரும் எண்ணிக்கையில இது பரவுமாக இருந்தால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை, எங்களை கையமீறிய நிலை ஏற்படும். இது பொதுவாக நினைக்கின்றார்கள் இது ஏதோ வயல் நிலங்களுக்கும் அல்லது பயிற்சியக நிலங்களுக்கும் மட்டும்தான் இந்த தாக்கம் இருக்கும் என்று. அப்படி அல்ல. வீடுகளில் சாதாரணமாக செடிகள் வளர்க்கக்கூடிய, பூச்செடிகள் வளர்க்கக்கூடியவர்களின் வீடுகளில் கூட நாங்கள் இவற்றை அவதானித்திருக்கின்றோம். நான் இந்த நத்தை தொடர்பாக முகநூலில் பதிவிட்டதற்கு பிறகு யாழ்ப்பாண குடநாட்டில் பலர் கேள்வி எழுப்பியிருந்தார்கள், யாழ்ப்பாணத்தில் இது இருக்கின்றதா வந்திருக்கிறதா என்று. அதே பதிவில் கூட நீங்கள் கீழே பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் தங்கள் வீடுகளில் இது இருப்பதாகவும், தங்களுக்கு இதனுடைய ஆபத்து இதுவரை காலமும் தெரியாது இருப்பதாகவும், இனிமேல் இவற்றை அளிப்பதாகவும் கூட இவர்கள் பதிவிட்டிருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்தில் இது இப்ப பரவலாக பல இடங்களிலும்
காணப்படுகின்றது. இவற்றை நாங்கள் ரசாயனங்கள் கொண்டு அழிக்க முற்படுவது என்கிறது மிகுந்த பின்விளைவுகளை ஏற்படுத்தும். காரணம் என்று சொன்னால், ஏற்கனவே எங்களுடைய நிலத்தடி நீர் விவசாய ரசாயனங்களினால் மாசடைந்திருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் மேலும் மேலும் குடிநீருக்குள் அல்லது நிலத்தடி நீருக்குள் ரசாயனங்களை பூத்துவது என்கின்றது உடல்நல ஆரோக்கியத்துக்கு பாதகமான விளைவுக்கும். இலகுவான முறை என்று சொல்லுவது இந்த ஆபிரிக்க பெருநத்தைகளை அழிப்பதற்கு சாதாரணமான ஒரு பெரிய பாத்திரத்துக்குள் நாங்கள் உப்பை நீரில் கரைத்து வைத்திருக்கலாம். சில நாட்களுக்கு அவ்வாறே வைத்துக் கொண்டே எங்களுடைய வளவுகளுக்குள் அவை வருகின்ற பொழுது நாங்கள் ஒவ்வொன்றாக அதில் பிடித்து போட்டோம் என்று சொன்னால் சில நிமிடங்களில் அவை அழிந்துவிடும். இது சிலருக்கு அது ஒரு உயிர்கொலை மாதிரி தென்படலாம். ஆனால் இது ஒரு மிக பெரும் பீடை. இந்த பீடை என்கின்றது எங்களுடைய பயிற்சியை கண்டிப்பாக பாதிக்க போகின்றது. எங்களுடைய உயிர் பல் வகைமைகளை, பயோடைவர்சிட்டி என்று சொல்லுவார்கள், உயிர் பல் வகைமையை, அதாவது உள்ளூர் உயிரினங்களை இது மோசமாக பாதிக்கும். கனடாவுக்கு விஜயம் செய்து தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனும் அந்த நாட்டு அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி தலைமையிலான குழுவினருக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது இலங்கையில் நடந்தது இனப்படுகொலைதான் என்பதை பகிரங்கமாக ஏற்றுக்கொள்வதில் பின்னிற்கும் சர்வதேச அரங்கில் ஈழத்தமிழர்கள் மீது இலங்கை அரசால் புரியப்பட்டது இனப்படுகொலைதான் என்றும் இறுதிப் போரின் போது கொல்லப்பட்டோருக்கு மனித உரிமை மீறல்கள் சந்தித்தோருக்கும் தொடர்ந்தும் நீதி கோருவதாகவும் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பல்வேறுபட்ட பிரச்சினைகள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. இலங்கையில் ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பில் உள்ள பிரபலமான தமிழ் பாடசாலை உட்பட்ட நாடளாவிய ரீதியில் 46 பாடசாலைகளின் அதிபர்கள் இல்லாத நிலையில் இயங்குவதாக ஸ்ரீலங்காவின் கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொழும்பு பாடசாலைகளில் தனக்கென ஒரு தனியிடத்தை பெற்ற ரோயல் கல்லூரி உட்பட 7 முக்கியமான பாடசாலைகள் தற்பொழுது அதிபர்கள் இல்லாமல் இயங்குவதான செய்தி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் பம்பலப்பட்டி இந்து கல்லூரி, தேவி பாலிகா, மொரட்டுவில் உள்ள வேல்ஸ் இளவரசர் கல்லூரி, புனித பவுல் கல்லூரி, இசிபதான கல்லூரி ஆகியவற்றுக்கும் அதிபர்கள் இல்லை என ஸ்ரீலங்காவின் கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் மொத்தமாக 46 முக்கிய பாடசாலைகளுக்கு அதிபர்கள் இல்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அடுத்த ஆண்டில் குறித்த பாடசாலைகள் அனைத்துக்கும் புதிய அதிபர்களை நியமிக்கும் வகையில் தாம் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. ஜெர்மனியில் கடந்த 12ஆம் தேதி காலமான மூத்த அறிவிப்பாளர் முல்லை மோகனின் இறுதி நிகழ்வு இன்று பகல் இடம்பெற்றுள்ளது. இறுதி நிகழ்வில் ஊடகத்துறையை சேர்ந்தவர்களும் கலைஞர்களும் படைப்பாளிகளும் பங்கெடுத்து அஞ்சலி செலுத்தியிருந்தனர். முல்லைத்தீவை பிறப்பிடமாக கொண்ட நாகராஜா மோகனதாஸ் தனது இளம் வயதில் தாயகத்திலேயே அறிவிப்பு துறைக்குள் நுழைந்தவர். கருப்பு யூலைக்கு பின்னர் 83இல் ஜெர்மனிக்கு புலம்பெயர்ந்த இவர் முல்லை மோகன் என்ற அடையாளத்துடன் தனது ஊடக சேவையை தனது மரணம் வரை தொடர்ந்திருந்தார். பல நிகழ்ச்சிகளை தொகுத்து அளித்த பதிவு இவருக்கு உரியது. இன்று இடம்பெற்ற அவரது இறுதி நிகழ்வில் ஊடகத்துறையை சேர்ந்தவர்களும் கலைஞர்களும் படைப்பாளிகளும் கலந்து கொண்டு இரங்கல் உரைகளையும் வழங்கியிருந்தனர். முல்லை மோகன் உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்க ஊடக பேச்சாளராகவும் பணிபுரிந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் கடன் வாங்கும் திறனை சர்வதேச கடன் தர மதிப்பீட்டு நிறுவனமான மூடிஸ் மீளாய்வு செய்துள்ளது. இதன் பிரகாரம் இலங்கையின் கடன் தர மதிப்பீட்டை CAயில் இருந்து CAA1க்கு மூடிஸ் நிறுவனம் உயர்த்தியுள்ளது. சர்வதேச பத்திரங்களின் மறுசீரமைப்பை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதாக ஸ்ரீலங்கா நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன தெரிவித்துள்ளார். இதன் பிரகாரம் நிலவியாக இருந்த 12.55 பில்லியன் டாலர் பெறுமதியான சர்வதேச பத்திரங்கள் மறுசீரமைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கடன் தர மதிப்பீடானது வெளிப்புற பாதிப்பு மற்றும் அரசாங்க பணப்புழக்க அபாயத்தை குறைத்தல், நிதி மற்றும் கடன் நிலைத்தன்மைக்கான வாய்ப்புகளை பிரதிபலிப்பதாக மூடிஸ் நிறுவனம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் இலங்கையின் கடன் அடிப்படைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும், வெளிப்புற பாதிப்பு மற்றும் அரசாங்கத்தின் பணப்புழக்க ஆபத்து இரண்டும் உயர்ந்த மட்டங்களில் இருந்து குறைந்துள்ளதாகவும் மூடிஸ் கூறியுள்ளது. அதிக கடன் சுமை மற்றும் குறைந்து வரும் அந்நிய செலாவணி கையிருப்பு காரணமாக கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் முதல் முறையாக அதன் வெளிநாட்டு கடனை திருப்பி செலுத்த முடியாத நாடாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
பல தசாப்த கால மோசமான நிதி நெருக்கடியிலிருந்து இலங்கை மீண்டு வரும் நிலையில் கடந்த வாரம் அதன் சர்வதேச பத்திரங்களை மறுசீரமைப்பதற்கான அரசாங்கத்தின் திட்டத்தில் பத்திரதாரர்கள் கையெழுத்திட்டனர். இந்த நிலையிலேயே கடந்த மாதம் ஆரம்பிக்கப்பட்ட மீளாய்வின் முடிவில் மூடிஸ் நிறுவனம் இலங்கையின் கடன் வாங்கும் திறனை குறைக்கும் கடன் தர மதிப்பீட்டை உயர்த்தியுள்ளது. முன்னதாக மற்றொரு கடன் தர மதிப்பீட்டு நிறுவனமான ஃபிட்ஸும் தனது தர மதிப்பீட்டை CCC+ ஆக உயர்த்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் SM சந்திரசேன சர்வஜன அதிகாரம் கட்சியில் இணைந்துள்ளார். அந்த வகையில் உத்தியோகபூர்வமாக அதன் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் திலித் ஜெயவீரவிடமிருந்து கட்சி உறுப்புரிமையை பெற்றுக் கொண்டுள்ளார். சர்வஜன அதிகாரம் கட்சியின் உறுப்புரிமைக்கு மேலாக சர்வஜன அதிகாரத்தின் தலைமைத்துவ சபைக்கும் SM சந்திரசேன நியமிக்கப்பட்டுள்ளார். SM சந்திரசேன கடந்த 2001ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை அனுராதபுரம் மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்பட்டிருந்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பல்வேறு அமைச்சு பதவிகளை வகித்த அவர் அண்மையில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் புதிய ஜனநாயக முன்னணியின் கீழ் போட்டியிட்டிருந்தார். எனினும் இந்த தேர்தலில் தோல்வியடைந்த நிலையில் அவர் திலித் ஜெயவீர தலைமையிலான சர்வஜன அதிகாரம் கட்சியில் இணைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மின்சார கட்டணம் திருத்தம் தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்களை வாய்மொழியாக பெறுவதற்கான அமர்வுகள் எதிர்வரும் 27ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்படும் என ஸ்ரீலங்காவின் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த அமர்வுகளின் போது ஸ்ரீலங்கா மின்சார சபையின் உத்தேச கட்டண திருத்தம் மற்றும் இந்த விவகாரத்தில் பொது பயன்பாடுகளின் ஆணைக்குழுவின் எதிர்த்திட்டம் தொடர்பாக வாய்மொழியாக தமது கருத்துக்களை பொதுமக்கள் வழங்க முடியும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா மின்சார சபையானது அதன் மின்சார கட்டண திருத்த முன்வழிவை கடந்த 6ஆம் தேதி பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு சமர்ப்பித்திருந்தது. இதன் பிரகாரம் தற்போதுள்ள கட்டணங்கள் அடுத்த 6 மாதங்களுக்கு தொடரும் என்றும் கட்டண திருத்தங்கள் எதுவும் செய்யப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த விவகாரம் தொடர்பான எதிர் முன்மொழிவை முன்வைத்த பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார கட்டணத்தை 10% 20% வரை குறைக்கலாம் என எடுத்துக் காட்டியுள்ளது. அத்துடன் இந்த விடயம் தொடர்பாக எழுத்து மூலம் பொதுமக்களின் கருத்துக்களை கேட்கும் பணிகளை கடந்த 17ஆம் தேதி பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ஆரம்பித்திருந்தது. தொடர்ந்து வாய்மொழியாக பொதுமக்களின் கருத்துக்களை கேட்கும் செயற்பாடுகள் எதிர்வரும் 27ஆம் தேதி கண்டியில் ஆரம்பிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. பொதுமக்களின் கருத்துக்களை பெறுவதற்கான செயல்முறை நிறைவடைந்ததைத் தொடர்ந்து கட்டண திருத்தம் தொடர்பான பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை எதிர்வரும் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி அன்று சமர்ப்பிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி புளியம்பொக்கனை கமநல சேவை பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் இனம் காண முடியாத நோய் தாக்கம் காரணமாக தமது நெற்றிகை அழிவடைந்துள்ளதாக அந்த பகுதி விவசாயி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதனால் கமநல சேவை திணைக்களத்தினர் அங்கு வருகை தந்து நெற்றிகையின் அழிவுக்கான காரணத்தினை கண்டறிய வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கிளிநொச்சி புளியம்பொக்கனை கமநல சேவை பிரிவுக்கு உட்பட்ட புளியம்பொக்கனை சின்னவரணி எனும் பகுதியில் பெரும்போக சம்பா நெற்செய்கையில் ஈடுபட்டிருந்த விவசாயி ஒருவரது நெற்செய்கை 70 நாட்கள் கடந்த நிலையில் இனங்காண முடியாத நோய் தாக்கம் காரணமாக 5 ஏக்கரில் மேற்கொள்ளப்பட்டிருந்த சம்பா நெற்செய்கை முற்றுமுழுதாக அழிந்து நீரில் கரைந்துள்ளது. விவசாய அமைப்புகள் மற்றும் கமநல சேவை திணைக்களத்தினர் எமது பகுதிக்கு வருகை தந்து நெற்செய்கைக்கு ஏற்பட்டுள்ள அழிவுக்கான காரணத்தினை கண்டறிய வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயி கேட்டுக் கொண்டுள்ளார். தற்பொழுது நாட்டில் அரிசிக்கும் பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் தனக்கு ஏற்பட்டுள்ள அழிவினை நிவர்த்தி செய்ய முடியாத நிலையில் பெரும் மன உளைச்சலுக்கு உள்ளாகியுள்ளதாக விவசாயி கவலை தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக செய்து வந்துள்ளேன். இக்காலத்தில் இந்த நோய் என்ன நோய் என்று எனக்கு தெரியாது. எனது வயல் முற்றாக அழிந்துள்ள 5 ஏக்கர் வயல் அழிந்துள்ளது என்ன காரணம் என்று எனக்கு தெரியாது. எனக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரடியாக வந்து பார்வையிட்டு இதுக்கான நஷ்டஈடையோ பெற்றுத்தருமாறு தாழ்மை கேட்டுக்கொள்வதோடு மற்றது இப்படியே வருமானம் அடுத்த வருங்காலத்தில் எனது விவசாயத்தை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலையில் உள்ளேன். இதுக்கு இன்னும் ஒரு காரணம் இருக்கின்றது. அமைப்புகள் வந்து சென்று கமங்களை பார்க்காதாலும் அதுக்கான நீரேறியலை கால்வாயிலை வெட்டி அகற்ற முடியாத காரணமும் ஒன்று இருக்கின்றது. அடுத்தது இந்த பகுதிக்கு சின்னவரணி என்ற பகுதிக்குள் வீதியே இல்லை, கமத்துக்கு செல்வதற்கு வீதியே இல்லாத காரணங்கள் ஒன்று இருக்கின்றது. அதை வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இன்று வரைக்கும் வந்து பார்க்கவில்லை. இவ்வளவு தூரம் நாங்கள் சொல்லியும் பார்க்கவில்லை. கழிவாய்க்கால் அமைக்கப்படவில்லை. அமைப்புகள் காசு பெற்றுக் கொண்டிருக்கின்றதை தவிர ஆனால் இதுக்கான வாய்க்கால் அமைப்பதை பற்றி சிந்திக்கவே இல்லை. இதுவும் ஒரு காரணம் அந்த வயல் இல்லாமல் போனதுக்கு. 75 நாள் பயிர் கொண்டது இன்னும் ஒரு மாதத்தில் அறுவடை செய்யக்கூடிய தன்மையில் உள்ளது. ஆனால் இதுக்கான தீர்வினை வெகு விரைவாக வந்து சென்று பார்வையிடுமாறு தலைவன் கேட்டுக்கொள்ளும். கிறிஸ்துமஸ் பண்டிகையினை முன்னிட்டு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அலுவலகம் முப்படையினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து வருடாந்தம் நடாத்தும் நத்தார் விசேட இசை நிகழ்ச்சி நேற்று ஆரம்பமாகியுள்ளது. கிறிஸ்துமஸ் இசை நிகழ்ச்சியை முன்னிட்டு ஜனாதிபதி அலுவலக வளாகம் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகள் மின்னொளியால் அலங்கரிக்கப்பட்டிருந்ததுடன் இந்த நிகழ்வு 25ஆம் தேதி வரை தினமும் இரவு 7 மணி முதல் ஜனாதிபதி செயலக வளாகத்தில் இடம்பெறவுள்ளது.
மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. சீன அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட மீன்பிடி வலைகள் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த கடற்றொழிலாளர்களுக்கு வழங்கும் பணி இன்று முன்னெடுக்கப்பட்டது. வடபகுதி கடற்றொழிலாளர்களுக்கு என கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு கொண்டுவரப்பட்ட மீன்பிடி வலைகள் வழங்கும் பணி இன்று முன்னெடுக்கப்பட்டது. மாவட்ட கடற்றொழில் நீரியல் வழங்கல் திணைக்கள அலுவலகத்தில் வைத்து கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த தெரிவு செய்யப்பட்ட 870 கடற்றொழிலாளர்களுக்கு தலா 6 வலைகள் மூலம் 5220 வலைகள் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. வவுனியா ஓமந்தை பகுதியில் காவல்துறையினர் முன்னெடுத்த விசேட நடவடிக்கையில் ஒரு பெண் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஓமந்தை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வவுனியா நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டிருந்த திறந்த பிடியாணையின் கீழ் ஒருவரும் திகதியிடப்பட்ட பிடியாணையின் கீழ் 4 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களை நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு வறுமை கோட்டில் உள்ள 50 பேருக்கு வர்த்தகர் ஒருவரின் நிதியுதவியால் தலா 10,000 ரூபாய் பெறுமதியான உலர் உணவுப் பொதிகள் மட்டக்களப்பில் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு காவல் நிலையத்தில் வைத்து மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சரினால் இந்த உதவிப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன. திருகோணமலை கிண்ணியா ஆலங்கேணி பகுதியில் நேற்றிரவு ஊருக்குள் நுழைந்த காட்டு யானை தாக்கியதில் வீடு சேதமடைந்துள்ளதாக வீட்டு உரிமையாளர் தெரிவித்துள்ளார். இதனால் வீடு மற்றும் உடைமைகள் சேதப்படுத்தப்பட்டு தான் மயிரிழையில் உயிர் தப்பியதாகவும் அவர் தெரிவித்தார். எனவே பாதுகாப்பான யானை வேலி அமைத்து யானை தொல்லையிலிருந்து பாதுகாக்குமாறும் அந்த பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசு தலைவர்கள் மீது அனுர அரசாங்கம் இறுக்கம். முப்படை பாதுகாப்பு இன்று முழுமையாக நீக்கம். உள்ளூராட்சி தேர்தலை ஏப்ரலுக்கு முன்னர் நடத்த முடியாது. தொழில்நுட்ப சிக்கல் உள்ளதாக எச்சரிக்கும் உதயகம்மன் பில. தமிழ் பகுதிகளை அச்சுறுத்தும் ஆப்பிரிக்க நத்தை பெருக்கம். ஸ்ரீலங்காவின் விவசாய திணைக்களம் அசமந்தம் என விசனம். கொழும்பில் தமிழ் பாடசாலை உட்பட பிரபல கல்விக்கூடங்களுக்கு அதிபர்கள் இல்லை. ரோயல் கல்லூரியும் பட்டியலில் அடக்கம். ஹிந்தியை தமிழக கல்வித்துறையில் புகுத்த பாஜக அழுத்தம். விடுதலை சிறுத்தைகள் கண்டனத்துடன் எதிர்ப்பு. சூறாவளி இழப்புகளுக்காக பிரான்சில் இன்று தேசிய துக்க தினம். கிறிஸ்துமஸுக்கு முன்னர் புதிய அமைச்சரவைக்கு பிரதமர் தீவிர முயற்சி. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.